பெற்ற குழந்தைகளை வந்து அடுத்தவர் பெற்ற குழந்தைய என்னுடைய குழந்தைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் தமிழகத்தில் நிலவிட்டு இருக்கு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நீங்கள் அறிக்கை கொடுத்திருக்காரு. தமிழக அரசு இல்ல அவரு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் வந்து எனக்கு நான் ரொம்ப ரசிகர் அவருடைய ஊமைகளுக்கு. அவர் வந்து இந்த கடாமுடா அப்படின்னு இந்த கமல் ஸ்டைல்ல எடுக்க மாட்டார். அவரு ரொம்ப சிம்பிளா கடைசி பாமரனுக்கும் புரியற மாதிரி ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிருவாரு. கடந்த ஆட்சியில செய்யப்பட்ட சாதனைகள், கடந்த ஆட்சியில துவக்கப்பட்ட முயற்சிகள் எல்லாத்தையும் இப்ப வந்து நாங்க தான் செய்யணும்னு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. அந்த ஸ்டிக்கரை தான் அவர் அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. இன்னொருத்தன் குழந்தைய எடுத்து பத்தியா, என் குழந்தை எவ்வளவு அழகு பத்தியா, எவ்வளவு அறிவு பத்தியா அப்படின்னு சொல்லிக்கிறதா தான் சொல்லிக்கிறாரு. அதானங்க உண்மை. யதார்த்த நிலைமையே ரொம்ப ரொம்ப ஈஸியா சொல்லிட்டாரு. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அது என்னன்னு தெரியல, சினிமாவை மட்டுமே தான் நம்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தமிழறிஞர். அவர் இது வரைக்கும் எந்த கட்சியில இருந்தாலும், எல்லா கட்சியிலும் இருந்துட்டாரு, எந்த கட்சியில இருந்தாலும் அவருடைய தமிழ் வந்து என்னைக்குமே குறை சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் கட்சியில இருந்து திமுகவை பத்தி விமர்சிக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. நாட்டுல எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆசிரியர்கள், செவிலியர்கள், தொழிற்சங்க ஊழியர்கள், அரசாங்க ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள், விவசாயிகள், சாதாரண மக்கள், தாய்மார்கள் எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில், அங்கன்வாடி எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு படத்தை வச்சுதான் இவரால வந்து இந்த ஆட்சியை பத்தி ஒரு விமர்சனம் சொல்ல முடியும்னா அதை நாங்க ஏற்கல. சினிமாவை வச்சுக்கிட்டே வந்து சினிமாவையும் அரசியலையும் இந்த அளவுக்கு குழப்ப கூடாது. ஓகே, சினிமா பார்க்கலாம், சினிமாவிலிருந்து சில கருத்துக்களை எடுத்துக்கலாம். நானும் சினிமா நடிகை தான். நாஞ்சில் சம்பத் அவர்களுடைய இந்த ஒரு தரக்குறைவான உவமை ரசிக்கத்தக்க வகையில் இல்லை. தேர்தலில் வந்து இல்ல பிரதர், நீங்க சொல்றீங்கல்ல விஜய் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னு, அதையே நான் ஒரு பெரிய சாதனையா பாக்குறேன். ஏன்னா அவர் எதையுமே சொல்றதே இல்ல. எதையாச்சும் எப்ப சொன்னாரு, தொடர்ந்து கடைசியா எப்ப சொன்னாரு, மாநாடு ஒரு தரம் வந்து பேசுறாரு, அதுக்கப்புறம் திருப்பி கம்முன்னு சைலண்டா இருக்கிறாரு. திருப்பி அடுத்த மாநாட்டுக்கு தான் அவர் வருவாரு. அப்போ அதே டெம்ப்ளேட் ஸ்பீச்சை தான் அவர் சொல்ல போறாரு. இதுல வந்து என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த பிரச்சனைக்கும் இது வரைக்கும் குரல் கொடுத்ததில்லை. கேரளாவில் கிறிஸ்துவர்களை ஏதோ ஒரே ஒரு சம்பவத்துல அடிச்சாங்கன்னு அவர் கட்சியில இருந்து அறிக்கை வந்துச்சு. ஆனா தமிழ்நாட்டுல இத்தனை பிரச்சனைகளை இப்ப வரிசைப்படுத்தி சொன்னேன்ல, ஆசிரியர், செவிலியர், அரசாங்க ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள், விவசாயிகள், அங்கன்வாடி ஊழியர்கள், இன்னும் வரிசை நிறைய, அதுல எதுக்குமே அவர் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல. திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசல. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து போய் மனு கொடுத்தாரு, பேசல. ஒரு புலம்பெயர்ந்த ஒரு பீகார் ஃபேமிலி நேத்துக்கு வந்து ஒரு கொடூரம் அவங்களுக்கு அரங்கிருக்கு, அதை பத்தி பேசல. பள்ளிக்கூட மாணவன் பையில கஞ்சாவை கண்டுபிடிக்கிறாங்க, அதை பத்தி பேசல. ஆதவர்ஜுனா பேசுற அளவு கூட விஜய் பேசுறது இல்ல. சோ தெரியலங்க, என்னை பொறுத்த வரைக்கும் மௌனமாக இருந்து சைலண்டா விக்டரி எல்லாம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான் செஞ்சாரு, வேற யாரும் எம்ஜிஆர் கிடையாது. நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா அவங்களுடைய கட்சியில அதிக அளவுல விருப்பம் வாங்கியிருக்காங்க தேர்தலில் போட்டியிடுறது. புது கட்சியில இளைஞர்கள், விஜய் அவர்களுடைய ரசிகர்கள், இவங்கெல்லாம் இதெல்லாம் செய்வாங்க, வாங்குவாங்க. போட்டி போடணும், நல்லது. ஜனநாயகத்துல இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கண்டிப்பா வரவேற்ப தருகிறோம், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா விருப்ப மனு வாங்குறவங்க எல்லாரும் மனுவை தாக்கலும் பண்ண போறது இல்ல, தாக்கல் பண்றவங்க எல்லாரும் போட்டியும் போட போறது இல்ல, போட்டி போடுறவங்க எல்லாரும் ஜெயிக்கவும் போறது இல்ல. ஜனநாயகத்துல மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் வெளியே வந்து ஓட்டு போடுறது மட்டும்தாங்க கணக்கு, அதை நோக்கி மட்டும்தாங்க இலக்கா இருக்கணும். ஜனநாயகனுக்கான தீர்ப்பு வந்து மத்திய அரசு இருக்குன்னு சொல்றாங்க. ஜனநாயகன் படத்தை பத்தியா? ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் சொல்றேன், கங்கனா ரனௌத் வந்து ஒரு படம் எடுத்தாங்க, எமர்ஜென்சின்னு பேரு. அது வந்து முழுக்க எமர்ஜென்சில இந்திரா காந்தி அவர்கள் எடுத்த நடவடிக்கையை பத்தின ஒரு இது படம். அதுல வந்து பாஜகவுக்கு
எந்த ஒரு எதிர்ப்பான கருத்தும் இருந்திருக்க வாய்ப்பில்லை. அவங்க சிட்டிங் எம்பி. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் அவங்களோட படத்துக்கு 4 மாசம் சென்சார்ல பிரச்சனை வந்து டிலே ஆகி செப்டம்பர்ல ரிலீஸ் பண்றோம்னு சொன்னவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. அவசரப்பட்டு தயாரிப்பாளர்கள் கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போனா சட்டம் தன் கடமையை செய்யும், ஆனா உடனடியா செய்யாது. அதுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு, அதுக்குன்னு ஒரு டைம் நம்ம கொடுக்கணும். அந்த தப்பத்தான் ஜனநாயகம் தயாரிப்பாளர்கள் பண்ணிருக்கிறாங்க. அவங்க கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அது வந்து மத்திய அரசு கையில இல்லைங்க. கோர்ட் கண்டிப்பா மத்திய அரசு கையில இல்ல. கோர்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது எந்த ஒரு அரசாலும் முடியாது, முடியவும் கூடாது. கோர்ட்ல இருக்கிற விஷயத்துக்கு நீங்க டைம் கொடுத்து தான் ஆகணும். இத வந்து கோர்ட்ல இருந்து அவங்க கேஸ வாபஸ் வாங்கிட்டு திருப்பி சென்சார் போர்டுக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்க இந்த கேள்வியை கேட்டீங்கன்னா நியாயம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.